Assalamualaikum. Hi friends, welcome to Jamshi's Lifestyle. ஏற்கனவே ஏற்காடு ட்ரிப்போட பார்ட் 1 அதுக்கப்புறமா வந்து பார்ட் 2லாம் பார்த்துருப்பீங்க. பார்ட் 1ல வந்து லேக், அதுக்கப்புறமா பாப்பி ஹில்ஸ் போனது. பார்ட் 2 ஃபுல்லாக வந்து பீக்கு பார்க் தான் இருக்கும். தேர்ட் பார்ட்டில் வந்து நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து இந்த வியூ பாயிண்ட்டுக்கெலாம் போனோம், அதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி போனது வந்து குட்டி ட்ரிப் தான். ஆனால் நான் வந்து நிறையா வந்து வீடியோஸ் எடுத்துட்டேன். நான் வந்து எங்கெங்கே போனனோ எல்லாத்தையுமே வந்து உங்களுக்குமே காட்டலாம். உங்களுக்குமே வந்து ஏற்காடு போன ஃபீல், ஏற்காடில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்தேன். பக்கோடா பாயிண்ட் தான் வந்து ஹையஸ்ட் வியூ பாயிண்ட்டு நாங்கள் இருக்கிறவங்க சொன்னாங்க. ஆனால் இதோட வந்து சர்வராயன் டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து பக்கோடா பாயிண்ட் போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். இங்கேருந்து வியூஸ் வந்து பார்க்க செம்மையாக இருந்துச்சு. அப்பா, இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்ம எவ்வளோ குட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த மலை, அந்த மரம் எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அங்கே வந்து கொஞ்சம் இந்த கீ செயின், அதுக்கப்புறமா வந்து பாப்பா கொஞ்சம் விளையாட்டு ஜாமா எல்லாத்தையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு வந்து பர்த்டேயில் நாங்கள் செலிப்ரேட் அவ்வளோவா பண்ண மாட்டோம். சரி, ஏதாச்சும் திங்ஸாக வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு விளையாட்டு ஜாமா ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பாப்பா கொஞ்சம் டாயெலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நான் ஷூட் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து சின்ன பிள்ளைகளெல்லாம் இந்த மாதிரி வந்திருப்போம். நம்ம அம்மாலாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வேணாம், வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ஆசை எல்லாத்தையுமே வந்து நானும் ஹஸ்பண்ட் வந்து நிறைவேற்றிக்கிட்டோம். ஷூட் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து மொத்தம் வந்து 10 அந்த குண்டு கொடுப்பாங்க. அதில் ஒன்று கூட மிஸ் பண்ணல. நான் ஒன்று வந்து ஷூட் பண்ணேன், அது வேஸ்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து சுட தெரியல. 2 பேருமே வந்து ஜாலியாக ஃபன்னாக விளாண்டுட்டு இருந்தோம். இங்கே வந்து ஒரு 4:30க்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே டீ, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சர்வராயன் டெம்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லி மேப்பில் போட்டு 7 கிலோமீட்டர் அப்படின்னு காட்டுச்சு. ஏற்காடோட ஹையஸ்ட் பாயிண்ட்டே வந்து அந்த டெம்பிள் தான் அப்படின்னு போட்டுச்சு. ஓகே அப்படின்னு கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் வந்து யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் போகிற மாதிரி இருந்துச்சு. 1-2 கார் தான் வந்துட்டு இருந்துச்சு. போகிறப்போ கிளைமேட் வந்து செம்ம, ஏற வந்து இன்னும் ஜில்லுன்னு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வந்து வீடியோவில் போடுறேன் பாருங்கள். போகக்குள்ளே வந்து 7 கிலோமீட்டர்ஸ் வந்து நாங்கள் மட்டும் தனியாக போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் மேலே பார்த்தா செம்ம க்ரௌடு. இதுதான் அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு வந்து கரெக்ட் டைம் போல். அதுக்கிட்ட ஏதோ டெம்பிள் இருக்குது போல், அதுக்கெலாம் நாங்கள் போல். ஸ்ட்ரைட்டாக வந்து வியூ பாயிண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி போயாச்சு. நிறைய பேர் வந்து அப்படியே அந்த புல்லில் உட்காந்து அப்படியே இது பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களுமே வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சி போய் உட்காந்துட்டு அப்படியே அந்த சில் கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். யார் பேர்மா எழுதுற தங்கம்? அப்பா பேர் எழுதுறியா? யார் வாங்கி கொடுத்தா உனக்கு இந்த ஸ்லேட்டை? நீதான் இல்ல டாடி, நம்ம டாடி. எதுரா அது? அது ஸ்லேட் அழைக்கிறதுக்கு. பின்னாடி ஸ்லேட் இருக்கு, திருப்பி காட்டு. கை எடுங்கம்மா. இது இருக்கு பாரு, இது அழைக்கிறதுக்கு நான் இதில் எழுதிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சில்லான கிளைமேட்டுக்கு வந்து அந்த காலிஃப்ளவர் பக்கோடா, அதுக்கப்புறமா வந்து மேகி, அந்த வேர்க்கடலை, இது எல்லாமே வந்து வாங்கி சாப்பிட்டோம். பாப்பாக்குமே வந்து பால்லாம் வாங்கி ஆற்றி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே ஜாலியாக உட்காந்து ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். உண்மையிலேயே வந்து இந்த ஃபீலிங்லாம் வந்து செம்ம பிளிஸ்ஸாக இருந்துச்சு, செம்ம பீஸாக இருந்துச்சு. மேகிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வியூ பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்தளவுக்கு வந்து தெரியல, அந்த டெம்பிள் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா அப்படியே வந்து கிளைமேட் மட்டும் சில்லுன்னு இருந்துச்சு. அதை மட்டும் ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு அங்கேயே வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு ஒரு 6:30 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, திரும்பி 7 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த ஹில்ஸில் போகணும் அப்படிங்கிறதுனால சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். வண்டியில் உட்காரும் போதே வந்து குளிர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் இங்கே வரோம் அப்படின்னு சொல்லி இந்த தலையில் போடுற எதுவுமே குள்ளாலாம் பாப்பாக்கு எடுத்து வரல. இங்கே வந்து ஒரு ஏர் கஃப் மட்டும் வாங்கிக்கிட்டோம்.
நெக்ஸ்ட் அந்த ஷேர்வராயன் டெம்பிள் முடிச்சுட்டு வரவே வந்து ஒரு 7 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து லேடிஸ் சீட் வந்து மட்டும்தான் வந்து 7 மேலே ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போயிருந்தோம். அங்கே போய் வந்து வியூ பாயிண்ட்லாம் பார்க்க வந்து செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்பா அந்த மேலேருந்து பார்க்கக்குள்ள வந்து செம்ம லைட்ஸு. நைட்டில் வந்ததுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த் அப்படின்னு நினச்சேன். நான் பகலில் வந்தால் கூட இந்த அளவுக்கு பார்த்துருக்க முடியாது. ஜென் சீட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த வியூஸ்லாம் வச்சு ஹஸ்பண்டை வச்சு கொஞ்சம் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். உங்களுக்கு அந்த ஃபோனில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிச்சு. இந்த நாமக்கல், சேலம் இந்த மாதிரி எல்லா ஊருமே தெரியும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவங்களாம் சொன்னாங்க. மேலேருந்து பார்க்கக்குள்ள அந்த ஒரு லைட்ஸும் பார்க்கக்குள்ள இந்த உலகம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு பார்க்கக்குள்ள தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்படியே ரிட்டர்ன் ரூமுக்கு போகிற வழியில் வந்து ஒரு கார்டன் மாதிரி செட்டப் வச்சுருந்தாங்க. எல்லாமே சேல் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே அங்கே போய் கொஞ்சம் நேரம் அப்படியே ஓரளவு அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே சாக்லேட்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தோம். எதுவுமே வாங்கலை, எதுலேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்து ரூமுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு 8:30 இருக்கும். நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். காலேருந்து சுற்றுனது அதுக்கப்புறமா பைக்கில் வந்ததுலாம் வந்து செம்ம டயர்டு. ரூமுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே டிவிலாம் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த ஸ்லேட் வாங்கினதுலேருந்தே வந்து அவள் செம்ம ஹைப் ஆகிட்டா. எங்கே போனாலுமே அந்த ஸ்லேட்டை தூக்கி எழுதிட்டே இருந்தா. ரூமுக்குமே வந்து சோர்ந்து தூங்கிடுவா அப்படின்னு பார்த்தோம். அந்த ஸ்லேட்டை வச்சு விளையாண்டே இருந்தா. வெளில கூட சாப்பிடல. என் ஹஸ்பண்ட் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்சல் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து ரூமில் தான் சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து டே இப்படி தான் முடிஞ்சிச்சு. ஏற்காடு ஹோல் ட்ரிப்புமே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி மெமரிஸாக இருந்துச்சு. ஏற்காடு டே வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. என் கூட சேர்ந்து 3 பாட்டாக வந்து ஏற்காடை நீங்களுமே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க. இந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.